மக்களே, நம்ம தமிழ்நாட்டுல இப்போ எல்லாருமே போற்றி புகழக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்க்கும்போது, மீனாட்சி சுந்தரம் அப்படின்கின்ற ஒரு ராணுவ அதிகாரி. ஒரு மிலிட்டரி மேனுங்க. அவர் செய்திருக்கக்கூடிய வீர தீர செயல்களை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது, அது பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும். பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இவருடைய இந்த உண்மை கதை நெறைய இளைஞர்களுக்கு சரியான ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. இவருடைய கதைய பற்றி இந்த இடத்துல உட்கார்ந்து நான் பேசுறேன் பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு பயங்கர ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா, ஒரு உண்மையான ஹீரோக்களை பத்தி ஷேர் பண்றது தான் இது போன்ற சோசியல் மீடியா பெர்சனுக்கு வந்து ஒரு பெருமை. ஸோ அது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இடத்துல. இது போன்ற நபர்கள், இது போன்ற ராணுவ நபர்களை பற்றி பேசும்போது. ஸோ அவர் வந்து அர்ப்பணிச்சிருக்காருங்க. அவர் உயிரையே துச்சமா நெனச்சு நம்ம நாட்டுக்காக காவலுக்கு நின்னு இருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்றேன். பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாடு அரசு, நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிறப்பான தரமான சம்பவத்த வந்து செஞ்சிருக்காரு. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு. சூப்பரா சில விஷயங்கள வந்து பண்ணி தந்திருக்காரு. ஸோ அத பத்தியெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எந்த அளவுக்கு வேகமா சொல்லி முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா வேகமா சொல்லி முடிச்சிர்றேன் மக்களே. வணக்கம் மக்களே. நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து தேனி மாவட்டத்தில இருக்கக்கூடிய கவுண்டம்பட்டி அப்படிங்கின்ற அந்த ஏரியாவுல வந்து பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே இருந்தே அவங்களுடைய அம்மா, அப்பாவுக்கு வந்து இவர் ராணுவத்தில போயிட்டு சேரணுன்ட்டு மிகப்பெரிய கனவு. அதுக்கப்புறம் அவருடைய சின்ன வயசுல இருந்து அவருடைய கனவு, அந்த கனவு வந்து நினைவாகுது. அதாவது அவரு ராணுவத்தில போய் சேர்றாரு. லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் 24th பிரிவை சார்ந்தவருங்க இவரு. ஸோ அங்க எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு ஆபரேஷன் வந்து நடக்குதுங்க. அது எங்க நடக்குதுன்னு பார்க்கணும்னா, குல்கிராம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஸோ அங்க வந்து அவங்க வந்து க்ளோஸ் கார்டன் போடுறாங்க. அதாவது எதிரிகளை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணுன்ட்டு சுத்தி வளைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நெறைய நம்மளுடைய இந்திய ராணுவ அதிகாரிகள். ஸோ அந்த மாரி அவங்களை வந்து சுற்றி வளைக்கும்போது, அப்போ அந்த ஆபரேஷன் பொழுது இவருக்கு வந்து தாடையில வந்து குண்டடிப்படுதுங்க. தாடையில அதாவது வாய்ப்பகுதியில பட்டு அந்த குண்டு வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அவருடைய கைய வந்து அந்த குண்டு வந்து தொலைக்குது. ஒரு பக்கம் வந்து கையவே அவரால தூக்க முடியல. இன்னொரு பக்கம் அவருடைய பல்லு கில்லெல்லாம் கழண்டிக்கிட்டு வந்து கீழ விழுது. ஸோ அப்பவும் அவரு கொஞ்சம் கூட தனக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பயப்படாம, ஸோ அவரு இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்லயே நின்னு, ஸோ கடைசி வரைக்கும் போராடணும் அப்படின்ட்டு அவருடைய அந்த தாட்ஸ் அந்த இடத்துல வந்து அப்படிதான் இருந்திருக்கு. ரீசென்ட்டா ஒரு தனியார் சேனலுக்கு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கு. "எப்பா சாமி உண்மையாவே எல்ல கருப்பு சாமி நீங்க தான்யா" அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து சொல்ல தோணுதுங்க. அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ மோட்டிவேஷனா, அவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இருந்தது. செம்மையா இருந்துச்சு. அது போன்ற ஒரு நபருக்கு இப்போ ரீசென்ட்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நாட்டின் ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து கீர்த்தி சக்ரா விருது என்பது குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து மீனாட்சி சுந்தரம் அந்த ராணுவ அதிகாரியை கூப்பிட்டு, ஸோ அவருக்கு வந்து ரூ. 48,00,000 இருக்கக்கூடிய ஒரு காசோலைய வந்து தந்திருக்காரு. அந்த சமயத்துல மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய அந்த குழந்தைய தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு, சிஎம் சேர்ல அந்த குழந்தையோடு விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, உண்மையுமே தமிழக முதல்வர் சூப்பர் வேற லெவல். ஸோ கண்டிப்பா இது போன்ற நபர்களுக்கு தான் இந்த முக்கியத்துவம் என்பது கிடைக்கப்பட வேண்டும். ஸோ அது போன்ற விஷயத்துல விஜய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் என்பது இந்த இடத்துல வந்து வேற லெவலுங்க. இதை தாண்டி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து நெறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே பயங்கரமா இருக்குங்க. நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து நமக்காக கஷ்டப்படுறாங்கன்றது வந்து ரொம்ப கிளியரா வந்து புரியுது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜாலியா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, சந்தோஷமா, சுதந்திரமா நம்ம நெனைச்சது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு, அவ்ளோ சூப்பரா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட, ஐயோ! என் வாழ்க்கையே துவண்டு போச்சு. அது சரியில்ல, இது சரியில்லன்ட்டு 1000 நொட்ட சொல்ல வேண்டியது. ஆனா, அந்த இடத்துல அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவரு நெறைய கதைய சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல வந்து -50°C வந்து அந்த இடத்துல வந்து காலநிலை என்பது இருக்குமாம். ஸோ அப்ப பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து இந்த ஐஸ் வந்து இருக்கும்னு பார்த்துக்கோங்க. -50° எனும்போது ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா உறைஞ்சிரும். ஸோ அந்த கஷ்டத்தலாம் தாங்கிக்கிட்டு இமயமலையில நமக்காக பார்டர்ல வந்து காவலுக்கு வந்து நின்னு இருக்காரு. இது போன்ற நெறைய ராணுவ அதிகாரிகள் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது போன்ற எல்லை சாமிகள் நம்மள வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து உண்மையான ஹீரோக்களுங்க. ஸோ இவங்க வந்து அவர் சொல்றாரு அந்த கதையில சொல்றாரு, "நான் வந்து 4 மாசத்துக்கு குளிக்க மாட்டேன். 5, 6 சாக்ஸ வந்து மாட்டுவேன். தாடியெல்லாம் வளர்ந்துரும். அந்த மாரி இந்த இமயமலையில அவ்ளோ ஐஸ்ல இருக்கும்போது, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து இருந்திருக்கும்." அப்படின்ட்டு இவரான கதைகள் சொல்லும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா ஒரு தனியார் சேனலுக்கு அவர் வந்து நேர்காணல் குடுத்திருக்காரு. அது கேட்கறதுக்கு செம்மையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ராணுவ அதிகாரிகள் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க? நம்ம ஏரியால அதாவது நம்ம அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு, அவங்க எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க? ஸோ 2 பேரையும் ஒப்பிடும் பொழுது, இந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது. ஸோ ராணுவ அதிகாரிகள் மாரி சேலரி வாங்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து ராணுவ வீரர்கள் மாரி இருக்காங்களான்னு பார்க்கும்போது கிடையாது. அவ்ளோ லஞ்சம். அந்த அவ்ளோ மக்கள வந்து உதாசீனமா பார்க்கறது, சுயநலமா இருக்கிறது. ஸோ இதை பற்றியெல்லாம் அவர் அந்த இடத்துல வந்து பேசியிருக்காரு. பயங்கரமா இருக்குங்க அதெல்லாம் கேட்கும்போது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள் வந்து கரப்ஷன் இல்லாம கரெக்ட்டா இருங்க. அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் சூப்பரா இருக்கும்.
ஸோ எல்லாருக்குமே கவர்மெண்ட் நல்ல சேலரி தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி எதுக்கு இந்த லஞ்சம் கிஞ்சம்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு செருப்படி பதில் குடுத்திருக்காரு அவரு. அது போன்ற விஷயங்கள்லாம் கேட்கும்போது பயங்கர கூஸ்பம்ப்ஸா இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இந்திய அளவுல அமைதிக்காக குடுக்கக்கூடிய அந்த விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது அசோக் சக்ரா விருது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற அந்த விருது. இந்த கீர்த்தி சக்ரா விருதை வந்து மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 7 சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. வாய் பகுதியும், இந்த ஷோல்டர் பகுதியும் அவருக்கு வந்து அந்த சம்பவத்துக்காக. இந்த இடத்துல இந்த உண்மையான நாயகனுக்கு, த ரியல் ஹீரோக்கு இந்த இடத்துல என்னுடைய ராயல் சல்யூட்டை நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களையும், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோ பார்க்குறேன். பாய் நண்பர்களே.